ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பஞ்சாபி பன்னீர் பரோட்டா வந்து நான் செய்ய போகிறேன். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பன்னீர், இது வந்து வீட்டில் எடுத்த பன்னீரை நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உதுத்த பன்னீரோட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் இது கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து வறுத்து இடிச்சு வச்சிருக்கிற ஜீரக பொடி, இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த வெங்காயம்லாம் நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து அந்த நம்ம திரும்ப நல்லா தேய்க்கும் போது பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதோட சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி மாவுக்குள்ள வச்சு நம்ம ரோல் பண்ணி இதை நம்ம போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஆர்டினரி சப்பாத்தி மாவு தான். நம்ம வந்து பரோட்டான்ஸ் வந்து நம்ம ஊர் மாதிரி மைதா மாவில் செய்கிறது கிடையாது. அங்கே வந்து பரோட்டா நம்ம கோதுமை மாவில் தான் சப்பாத்தி மாதிரி செஞ்சு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாவுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பன்னீரை வைங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை தேய்ச்சாச்சு. இது நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேய்ங்க, ஏன்னா எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக வந்து தேய்ச்சிடுங்க. இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதை தவாவில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அந்த சைடு உங்களுக்கு வெந்தயக்கத்தை புரட்டி போடுங்க, இல்லாட்டா உதிர்ந்துடும். நம்ம திருப்பி போடுவோம். இப்போ இந்த சைடு வந்து இது வெந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோ பட்டர் அது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு வேகட்டும். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டிருக்கிறோம். இந்த சைடும் உங்களுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டரோ இல்லாட்டினா கீயோ வந்து கொஞ்சம் தேய்ங்க. பட்டர் போட்டிங்கன்னா ஹீட்டுக்கு நல்லா உருகி கொடுத்து நல்ல ஒரு மனம் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான்.